பண்ண போகிறேன்னா சிக்கன் குழம்பு. ரொம்ப சுலபமாக சுவையாக எப்படி ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி ஊற விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் சின்ன வெங்காயம் போடுங்க, கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் கட் பண்ணி. 2 சின்ன சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி ஒரு அரை கை அளவு மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது நம்ம இனிஷியலில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், ஒரு அன்னாசி பூ எடுத்திருக்கேன், 2 பட்டை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம இப்போ போட்டு ஆட் பண்ணி குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ நம்ம போய் பார்ப்போம். எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பாத்திரம் சூடாயிடுச்சு. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதில் எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் ஃப்ரை பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணதும் பச்சை மிளகாய், அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியன் ஃப்ரை பண்ணணும். டொமேட்டோஸ், கொஞ்சம் வதங்கணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவரை கவர் ஆயிடுச்சா? இஞ்சி பூண்டு, இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம்.
பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, இது அப்படியே ஆட் பண்ணுறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் 1/2 kg சிக்கன் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கலராக ஆயிடுச்சு. தேவையான அளவு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை மூடி வச்சுடுவோம். ஒரு 5 minutes ஆகட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கிறது வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ இந்த கப்பில் 1 கப்பு தேங்காய், ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம், மல்லி, மிளகு, இதில் ஆப்ஷனல் நீங்கள் ஒரு 5 முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அரைச்சிட்டோம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்மளோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இது கொடுத்து பாருங்க, வீட்டில் எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு குழம்பு, ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். ஸோ 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சர்வ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.